சுஜாதா, அடுத்த வாரம் நம்ம காலேஜில் நடக்கிற இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல ரோமியோ ஜூலியட் டிராமா போறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஜூலியட்டை யாரும் செலக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? யாரடி? ஒண்ணு இல்ல, நம்ம மஞ்சுளாவையா? மஞ்சுளாவுக்கு மஞ்சள் பூசிக்கவும் மடிசர் கட்டிக்கவும் தான் தெரியும், வேற என்ன தெரியும்? அப்ப நம்ம கனகாவா? அவளுக்கு கண்ணடிக்கவும் தெரியாது, காதலிக்கவும் தெரியாது. இது காதல்டி. கடல் கொந்தளிக்கிற மாதிரி உணர்ச்சிகளை கொட்டணும், தெரிஞ்சுக்க. அப்ப யாரடி? சீக்கிரம் சொல்லு. சொல்றேன்டி, சொல்றேன். நம்ம திவ்யாவை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. திவ்யா நடிச்சானா எத்தனை காலேஜ் பொண்ணுங்க வந்தாலும் திவ்யா தான் வின் பண்ணுவா. படிப்புதான் என்னோட குறிக்கோள், படிப்புதான் என்னோட லட்சியம், படிப்புதான் என்னோட உயிர் மூச்சு. நீங்க இந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வர சொல்லுங்க, நான் வந்து காட்டுறேன். பட் நடிக்க மட்டும் சொல்லாதீங்க சார், அது என்னால முடியாது. எல்லாத்துலயும் ஆர்வமா இருக்கிற நீ ஏமா நடிப்பை மட்டும் வெறுக்கிற? சார், எங்க தெருவே சினிமாக்காரங்க தெரு. காலையில ஷூட்டிங் போனாங்கன்னா நைட் வருவாங்க, நைட் ஷூட்டிங் போனாங்கன்னா காலையில வருவாங்க. வீட்டுல குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கவும் ஆள் இருக்காது, பள்ளிக்கூட அனுப்பவும் ஆள் இருக்காது. 24 மணி நேரமும் எந்திர வாழ்க்கைதான். அதனாலதான் நான் வெறுக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருக்கலாமா? இப்ப நம்ம காலேஜ் கரஸ்பாண்டன்ட் மகன் ஜார்ஜோட ஜூலியட்டா மட்டும் நடிச்சுட்டு நடிப்பை விட்டுருமா ப்ளீஸ், எனக்காக செய்யுமா? அந்த பொறுக்கியோடவா? அவன் காலேஜுக்கு வரும்போதே கஞ்சாவோட தான் வருவான். குரங்கு மாதிரி கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்தடிப்பான். பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து பல்லடிப்பான். அவனோட நடிக்க சொன்னீங்கன்னா அந்த நடிப்பை எனக்கு வேண்டாம். அதையும் மீறி நீங்க என்ன நடிக்க சொன்னீங்கன்னா இந்த காலேஜ்ல எனக்கு படிப்பே வேண்டாம். சாரி சார், நான் வரேன். டைரக்டர் சார், கடைசி ஷெட்யூல், தகராறு பண்ணாம ஷூட்டிங் வாங்க சார். நானும் கடைசி ஷெட்யூல்ங்கிறதுனால தான் சொல்றேன், எனக்கு பணம் வேணும். 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் டைரக்ட் பண்ண வருவேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஏரியா வித்ததும் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துறேன் சார். ஷூட்டிங்னா மட்டும் உங்களுக்கு பணம் வரும். எங்களுக்கு கொடுக்கணும்னா ஏரியா விக்கணுமா? 10 வட்டிக்கு கடனை வாங்கியாவது உங்க பணத்தை தந்துடுறேன் சார். ஷூட்டிங் வாங்க சார். அதெல்லாம் முடியாது. 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவேன். இத புரியுங்க சார், நீங்க கேட்ட 2 லட்சமா இது இருக்கு. ஷூட்டிங் வாங்க சார். மறுபடியும் பைனான்ஸ் கார்ல போய் விழுக வேண்டி வந்துருச்சு. முருகா, ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிங்க சார். அஞ்சாப் யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடியா சூட்கேஸ குடுக்கலன்னா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார். ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார். ப்ளீஸ் சார், பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடன் வாங்கி வை, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். நான் 10 வட்டிக்கு எவ்வளவு கருப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணத்தை தேடி செல்றோம். என்ன சாத்திங்க ஷூட்டிங் எப்படி சார்? யார் ப்ரொடியூசரு? சொல்லியா சார்? இந்த பணம் ஷூட்டிங் நடத்து. ரொம்ப நன்றி சார், தர்மம் சாகல. யோ, ஒழுங்கா போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணக்கம் சார். எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா உனக்கா? கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சிட்டாயா எல்லாரும்? என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமாக நிக்கிறீங்க? என்னாச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம் தெரியலையே. சார் யோ, கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எப்படிலாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன்.
எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ முதல்ல இவனை வெளிய பிடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ, ஐயோ என் ஹெல்மெட்யா. இந்தாப்பா. ஐயோ பெட்டி கொடுக்குறேன். இந்த சீக்கிரம் புரியா எடுத்துட்டு போயா. போயா போயா நீ. நண்பா ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி அது இருக்கட்டும், உன் பேர் என்ன ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜயா? விஜயனாவே வெற்றினா அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அது இருக்கட்டும், நீ எங்க தங்கி இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி. நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு, அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன், ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துப்பாக்கி தூக்கிட்டேன். அண்ணா எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போடாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் ரகுவா உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த என் அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதுண்ணே. நடிப்பது என்னோட வாழ்க்கை, நடிப்பது என்னோட குறிக்கோள், நடிப்பது என்னோட லட்சியம், நடிப்பது என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்னை மீட் பண்றீங்க. உனக்கும் எனக்கும் உச்சந்தல கொதிக்க, உதடும் உதடும் ஒத்தடலாம் கொடுக்க, உனக்கும் எனக்கும் உச்சந்தல கொதிக்க. வசந்த முத்து மணி தேரு உசுப்பி விட்டுடுவோம் பாரு. வசந்த முத்து மணி தேரு உசுப்பி விட்டுடுவோம் பாரு.
like to shake. I wanna dance at the town. பாடி வஞ்சி கொடி நீயும் பாசமுள்ள கொடி வாரி மஞ்சை கொடி நானும் தாரி நல்லிக்கனி மனசும் மனசும் ஒட்டுகிற இடம்தான் மயக்கம் மயக்கம் வந்ததென்ன சொகந்தா மனசும் மனசும் ஒட்டுகிற இடந்தா மயக்கம் மயக்கம் வந்ததென்ன சோகந்தா அசந்து விட்டதடி பூவு அடங்கி விட்டதடி நோவு அசந்து விட்டதடி பூவு அடங்கி விட்டதடி நோவு ஆடி குலுங்கும் வம்பருதான் பாரு நான் ராசியுள்ள நம்பருதான் கேளு ஹீரோ ஹீரோயின் இளவட்டந்தா நாங்க துள்ளுவது மீனாட்டந்தா ஹீரோ ஹீரோயின் இளவட்டந்தா நாங்க துள்ளுவது நீயாட்டந்தா பூமி நின்னாலும் பூகம்பம் வந்தாலும் ஆட்டம் பாட்டம் அதுதானே வாழ்க்கை ஆடி குலுங்கும் வம்பருதான் பாரு நான் ராசியுள்ள நம்பருதான் கேளு வெச்சக்கல நாய உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் படிக்கட்டு ஏறி வந்து காசு கேப்ப அடிடா அடி அடா என் பொண்ண அதுக்கு நீ அறிவிக்க போறாயிடா படம் கேட்டா அடிக்கிறியா நீங்களா உருப்படுவியாடா உருப்படுவேன் நல்லாவே உருப்படுவேன் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுற உண்மைகளா எண்ணுக்கு புரியல வச்சு மறுத்து எடுக்கணும்டா 10 பைசா என்னைக்கு காசு இல்லாம பரதேசியா வந்து நிக்கிற என்ன கொப்பரையில போடுறியா நக்கல்டா உனக்கு பைசா வேணும் 4 நாளா பட்டினி வேஷம் கொடுன்னு வேஷம் கேட்பீங்க வேஷம் கொடுத்தா காசு கேட்பீங்க ப்ரொடியூசர் கொடுத்த பணம் நீ கிழிச்சதுக்கு கொடுக்க முடியும் டேய் எப்படா ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை கொடுத்துருக்க எங்க அப்பா அடிக்காதீங்க மாமா, எங்க அப்பா அடிக்காதீங்க மாமா, காசு வேணும் மாமா. ஆமா, இவன் ஷூட்டிங் கூப்பிட்டா யார் போறது? பாவம் அந்த பச்சை புள்ள 10 நாளா ஷூட்டிங் போய் டைபாய்டு காய்ச்சல்ல படுத்துடுச்சு. மருந்து வாங்க கூட காசு இல்ல. அதுக்கு காசு கேட்டா அவன் கத்தையே காட்டுறான். சாரி மேடம். என்னையா சாரி போய்? இல்ல மேடம், அந்த டீ கடை பையன் தெருவை கிராஸ் பண்ண போக பொண்ணுங்களை இடிச்சு பாக்குறதே பொழப்பா வச்சிருக்கீங்க. எங்க முன்னால புத்த போல நடிப்பீங்க. இத பாரு, பார்த்து பேசு. உன்னை இடிக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. உன்னை உரசறதுக்கோ இல்ல கட்டி பிடிக்கிறதுக்கோ நான் ஒண்ணு இங்க வரல. உனக்கு எல்லாம் மேனேஜ்க்கு மீனிங்கே தெரியாது. யூ கண்ட்ரிபியூட். ஏயா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் நண்பா, ஆண்டாள் தெருவுக்குள்ள நுழைஞ்சவன கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவில் இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரன், இதுக்கு முன்னால் 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரியாருதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், எப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசை ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பமாயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதுனே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றாளே, அவ பேரு ரவுடி ராணி.
இருக்கிற ரவுடி பே பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவ்வண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கான். அந்த வலையில் நீ சிக்கி விடாதே ராஜா. இல்லண்ணே. அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவளுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? சாரு யாரு பாருங்க பேசாம போவியா? சார் எங்க பெரியமாமன் சினிமாவை நடிக்கிறக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போவியா? பாப்பா என் கண்ணுல மாட்டிக்கிட்டல. சரக்கெல்லாம் நல்லா வருதா? வாடா, 5 இந்த அப்படி இந்த 100 ரூபாய் கொடு. ஆனா உங்களுக்கு 2 அரை கொடுங்க. ஏண்டா என்ன பண்ணா? சார் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வைக்க சொன்னா 50 ரூபாய் கமிஷன். அண்ணா இல்ல, நான் தியேட்டர் பக்கத்துல பிரியாணி தானே வாங்கி ஓய், சாப்பிட்டேன். சட்டை கட்டிட்டு வாடா. இவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. நேரா உதயம் தேட்டர் போற விஜயகாந்த் படம் தாயக ஓடுது. 50 ரூபாய் கூட வைக்க கூடாது. ஓடிப்போ. நெக்ஸ்ட் 2 கேஸ் சாராயம் எடுத்துக்க, 50 பொட்டல் எடுத்துக்க. தெருவில் 1 ரூபாயும் டீ குடிக்க கூடாது. எடுத்துப்போ, தூக்கி. சரிங்கண்ணே, இதோட எனக்கு 25,000 ரூபாய் கமிஷன் வரணும். வாங்கிக்கலாம் போட. இப்பதான் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன். கஞ்சா அவளுக்கு கடன் கொடுப்பானா பேங்க்ல? என்ன காசு வச்சுட்டு இருக்கான்? சார் சார் சார், புதுசா வந்திருக்கிற குடித்தனக்காரர் நீங்க தானே சார்? ஆமா. டீ காபி நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா. பொண்ணு டார்லிக்ஸ் அதெல்லாம் வேணாம், தண்ணி இருந்தா கொடு. ஓ, தண்ணி பார்த்தியா? போய் அனுப்பி வைக்கிறேன். சார் சார் சார், தண்ணி கேட்டீங்களா? ஆமாயா. தண்ணி எத்தனை பாக்கெட் சார் வேணும்? பாக்கெட்லயா? பக்கெட்ல தான் வேணும். பக்கெட்லயா? சார், தண்ணி என்கிட்ட பாக்கெட்ல தான் கிடைக்கும். முதல்ல எனக்கு குழிங்க, அப்புறமா நான் பக்கெட்ல கொண்டு வரேன். யோ, என்ன அது? தண்ணி கேட்டா சாரை வேற அடிக்குது. ஆமா, சாராயம் தான் கொடுத்தேன். ஆந்திரா வர சுத்தமான சரக்கு வேணாம், தெருவெல்லாம் கேட்டு பாருங்க. யோ, நான் குடிக்க தண்ணி கேட்டேயா? ஓ, அந்த தண்ணியா? அது நம்மகிட்ட கிடைக்காது. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் செவத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. நான் நடிக்க வந்திருக்கேன். இந்த அப்படி. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாபு. இந்த சாராயம் போட்டெல்லாம் கஞ்சா வைக்கிறது என் தொழில். காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன். பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன். இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சார், என்ன குடிகாரன் தப்பா நினைக்காதீங்க. குடிகாரன் தான் உண்மையா பேசுவான். இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன். ஓகேமா, பாய் பாய். தோஸ் கை கொடு. தேங்க்ஸ். ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகே, போ போ. எங்க படிக்கிட்ட காலங்காத்தான. ஏய், இந்த காலேஜ் குவிஸ் ப்ரோக்ராம்க்கு நீங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலையா? Thank you. Thank you, Ramacha. Thank you. பாஸ், எல்லாரும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. ஆனா அவ சொன்னாரான்னு பாத்தீங்களா? ஆமா, அவ எப்படி சொல்லுவா? அவதான் நம்ம தலைவரை மதிக்க மாட்டேன்டாள. ஜார்ஜ், அவளை சொல்ல வைக்கணும். ஏற்கனவே அந்த திமிர் பிடிச்ச திவ்யா என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? தலைவரே, அதை நான் சொல்றேன்.
உங்களை மஞ்சியனும் பிஞ்சியனும் சொல்றான். அது மட்டுமா, நீ கஞ்சா அடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் ஏற்கனவே உன்னை பத்தி பிரின்சிபால்ட்ட போட்டு கொடுத்துருக்காடா. நீ யாரு? உன் அந்தஸ்து என்ன? அவளுக்கு என்னடா தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அவ அப்படியா சொன்னா? ஏய், என்ன பத்தி பிரின்சிபால் என்னடி சொன்ன? உன்னை பத்தி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது தானே நானும் சொன்னேன். என்ன சினிமா குழுப்பட அவளுக்கு? டேய், அவ இவனு பேசினா மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. என்னடி ஜாக்கிரதை? என் தலைவனை பத்தி தப்பா பேசுறது நீ மன்னிப்பு நிறுத்துங்கடா. கேட்ட. ஏண்டி, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சைடு ஆர்டிஸ்டோட மக, என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ஆஃப்டர் ஆல் கரஸ்பாண்டன்ட் பையன் சொல்லிட்டு திரியற ரவுடி ராஸ்கல் உன்னோட நான் நடிக்கணுமா? விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டக்கூடாது மிஸ்டர். என்னடி சொன்ன? உன்னை பத்தி தெரியும், உன் குடும்பத்தை பத்தி தெரியும், உன் தெருவை பத்தி தெரியும் எனக்கு. சரிதான், நிறுத்துடா. வான்கோழிக்கு மயிலுன்னு நினைப்பு இருந்துச்சுன்னா நான் என்னடா பண்றது? என்னடி சொன்ன? எட்ரா கைய. வாங்கடி போலாம். ஐயோ குரங்கு. அடரே, ஆஞ்சநேயரே. ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தையா. அப்பா ஆஞ்சநேயா, என் கடைக்கு முதல் தடவை வந்திருக்கேன். என் கடைய நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. ஐயோ குரங்கு மாமி, மங்கி. மங்கி இல்லடி, ஆஞ்சநேயரே. நீ யாரோட குரங்கு? நம்முடைய குரங்கு. சினிமாவுல நடிக்கிற குரங்கு மாதிரியே இருக்குது. நான் இல்ல, அது இல்ல அப்படியா? மூடு போய் உக்காரு. நேத்து தான் ஒரு ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. ரெண்டுக்கு சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்திருக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவரி கடையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஏ, குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்குனாளுங்க. ஏமா, இது என்ன குடிக்கிறது நீயா? ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா, அட நான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன்? குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் கேட்டமா? அம்மா கிட்ட தண்ணி கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம். ஓ, அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் புருஷன் குடிப்பாரு. அவர் தெய்வம். எங்க அப்பா வெளியில அழிஞ்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தண்ணி கேட்டாங்களா? எங்க அம்மா தண்ணி கொண்டு வந்து லேட் ஆயிடுச்சா? அதனால எங்க அப்பா காய்ச்சிட்டு போயிட்டாரு. அதனால எங்க அப்பா கிட்ட யார் தண்ணி கேட்டாலும் எங்க அம்மா அழுகுறாங்க. அழுகாத. அது சரி, அப்ப இதுல இருக்குது என்னது? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? சரி, அது இருக்கட்டும். உங்க அப்பா அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனார்ல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ, ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, ஏன் எதுக்கு நின்னு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு. இவரு பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிமா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார்? என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா, நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த பரப்ப. ஆமா ராசத்தி, நீ உட்கார். The point is to need confidence and not qualification. You see, the country is running through a very bad law and order situation. The police are running, criminals are running, not catching. This particular situation is very bad for the country. So the most important thing is not concentration, not qualification, but confidence. Am I right? என்னடி பாக்குற? என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் பாக்குறியா? பைத்தியம் தாண்டி. தினம் ஒன்னையே நினைச்சு உன் பின்னாடி சுத்துனேனே, நான் பைத்தியம் தான். Hi dear, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். मैं तुमसे प्यार करता हूं. ఓ, ఎంత బ్యూటీ ఫిగర్ ను. ఏమే ఇన్ని భాషల మాట్లాడతాను? ఏ ఊరు నీవే? எந்த ஊரி நீ? தனியா புலம்ப விட்டுட்டேரு. பெண்ணே அபிராமி, அழகு தேவதையே, நான் காலமெல்லாம் உன்னை காணவே கண்களை பெற்றேன். எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முட்டான பாதையில நான் வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கேன். ஏய் மிஸ்டர், நீயா? நான்சென்ஸ். பக்கத்துல படிக்க முடியல, கத்து பேசி பழகணும்னா கடலுக்கோ குளத்துக்கோ போக வேண்டியதானே? நான் என் வீட்டுல நடிக்கிறேன், கத்தி பேசுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? பக்கத்துல இருக்கிற நாங்கெல்லாம் படிக்க வேண்டாமா? 24 மணி நேரமும் நடிக்கிறதா என்னோட சிந்தனை. நான் நடிக்கணும்னா கத்தி பேசி தான் பழகணும். நீ படிக்கணும்னா காதை பொத்திக்கிட்டு படி. என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்னோட சுதந்திரம் என்னன்னு நான் காட்டுறேன். எக்கா 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 நீ புது சொக்கா வைங்க. என்னடா இதெல்லாம்? எல்லாம் என் திவ்யாவுக்கு தான். அப்படியா? ஆப்பிள் சாத்துக்குடி சப்போட்டா திராட்சை
இதெல்லாம் எதுக்குடா? எல்லாம் என் திவ்யா ஜூஸ் பிழிஞ்சு குடிக்கத்தான். இங்க பா, நல்லி சிலுக்கு, குமரன் மினுக்கு, காஞ்சிபுரம் தட்டு, பனாரஸ் பட்டு, திவ்யா நீ கட்டிக்கிட்டு திருவள்ளம் வளம் வரணும், நான் வேடிக்கை பார்க்கணும். திவ்யா எப்படி இருக்கு? மாமா, இப்ப நீ குடிச்சிருக்க, நாளைக்கு பேசு, நான் பதில் சொல்றேன். குடிச்சாதான் நீ குஷ்பு மாதிரி தெரியற, குடிக்காம என்னத்த பேசப்பா? விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, சிறிதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றினாலும் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுச்சி இருக்கு பாரு, அதுல கைப்பற்றனாலும் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான், இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெஃப்ட் கால பின்னால தோல் தூக்கி போடு. டேய் போஸ்பா. எந்த காலு? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய் எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார், முகத்தை ரெடி ரெடி சார், ரெடி ரெடி ரெடி. என்ன சார் கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே? முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா, ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா? அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுற. என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படம் விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு, நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி, நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. என்ன வேணும்? மாப்பிள சான்ஸ் பிடிக்க கிளம்பிட்டாப்ல இருக்க, மருமகளையும் ஏத்தி அழைச்சிட்டு போ. பின் சீட்டு காலியா தான் இருக்குதா? ஷீ இஸ் லக்கி கேர்ள். அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஏறு ராணி ஏறு. ஏய் வரும்போது ஒரு ஆஃப் வாங்கிட்டு வாடி. இவங்களோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. ஏய் பாத்தியாடி மாப்பிள எப்படி கலக்கிட்டு போறாருன்னு? கவலைப்படாதடி, ராத்திரி இந்த பக்கம் தானே வரணும். ஏய் 7 மணிக்கு எல்லா கடையும் மூட சொல்லுங்க, கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க. நீங்களும் கெட்டப்ப வாங்க. ஓகே ராணி, அசத்திரவா. சுனிதா சுனிதா, உன் பேரை சகசர நாம படிக்கிறேன் பாரு. ஆமா, இது கொண்டும் குறைச்சல. வேற என்னத்துல குறைச்சால்? எனக்கு ஒரு தாலியும் கட்ட மாட்டேங்கிற, தாரமாவும் வச்சுக்க மாட்டேங்கிற. இப்பவே உன்னை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் சுனிதா, கோபிச்சுக்காத சுனிதா. வா பெட்ல உட்காந்துக்கிட்டு பேசலாம். ஆமா, என்ன ஷூட்டிங்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, நடிக்கவும் விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கே நான் உனக்கு சின்ன விடாவும் பெரிய விடாவும் இருக்கணும்? மறுபடியும் சொல்றேன், நீ கோபிச்சுக்காத சுனிதா. நீ எனக்கு கோபுர கலச மாதிரி. முதல்ல உன்னை கும்பிட்டுட்டு தான் நான் வேற கோயிலுக்கே போவேன்.
நான் எல்லாரையும் ஆர்டிஸ்ட் அனுப்புறது உண்மைதான். அது மாதிரி உன்னையும் அனுப்பிச்சேன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா போயிட்டான்னு என்கிட்டயே கேட்பேன். அப்புறம் எனக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவேன். சரி சரி வா, மூட கெடுக்காத, குடும்பம் நடத்தலாம். என்னங்க இது இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். நீ குளிச்சிட்டு வந்திருக்கேன், நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓட ரோஜா, சினிமா எடுக்கலாம். ஏ ராணி, வலையில மீன் சிக்கிடுச்சு, இனிமே உன் வேலையை காட்டு. இது கட்டான உடம்பு, நீ கட்டாயம் விரும்பு. இந்த முத்தான மனசு சித்தாகி இருக்கு. முத்தழகனே பாவா, என் தேகம் ரோசா தோட்டம். சிக்கு 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 சா, நான் வந்தா கூட கூட்டம். சிக்கு 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 சா. நீ வந்த நாளே ஒன்னத்தான் நான் பார்த்து புட்டேன். உம்மல கண்ணரங்கத்தான் நான் போட்டு புட்டேன். தூக்கத்தை தூரம் தள்ளித்தான் நான் ஓட்டி புட்டேன். ஈக்கத்தில் ராவும் பகலா நான் மாட்டிக்கிட்டேன். கனிவல வீசி ஆட வந்தேன், கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன். கனிவல வீசி ஆட வந்தேன், கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன். சுந்தர லோகத்து சந்தர தேடு, இந்திர லோகமே வந்தது பாரு. என் தேகம் ரோசா தோட்டம். சிக்கு 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 சா, நான் வந்தா கூட கூட்டம். சிக்கு 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 சா. மாறாப்பு தூவி அழைக்கும் என் சந்தனமேனி, தீராத மோகம் அழைக்கும் என் சந்தனமேனி. வாழேந்தி போரு கழைக்கும் என் கண்கள் இரண்டும், யாருக்கும் போத வளர்க்கும் என் கண்கள் இரண்டும். கனிவல வீசி ஆட வந்தேன், கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன். கனிவல வீசி ஆட வந்தேன், கண்ணில் ஒரு தூசி தேடி வந்தேன். சுந்தர லோகத்து சந்தன தேரு, இந்திர லோகமே வந்தது பாரு. என் தேகம் ரோசா தோட்டம். சிக்கு 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 சா, நான் வந்தா கூட கூட்டம். சிக்கு 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 சா. இது கட்டான உடம்பு, நீ கட்டாயம் விரும்பு. இந்த முத்தான மனசு சித்தாகி இருக்கு. முத்தழகனே பாவா, என் தேகம் ரோசா தோட்டம். சிக்கு 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 சா, நான் வந்தா கூட கூட்டம். சிக்கு 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 சா. சார் குட் மார்னிங் சார். சார் நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார் உங்களுக்கு கால் சீட்டு மந்த் எண்ட்ல வேணுமா, மந்த் பிகிலியில வேணுமா?
இல்ல ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார் அது இருக்கட்டும் சார், இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார், நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா. கரெக்ட். நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணுல பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம் இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில வளர்ற மாதிரி உளறிட்டு இருக்கான், முழுசு வளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன். என்ன கிளாமர்னு பாருங்க. சார் சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா? ஓ அத கேக்குறீங்களா? பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்களேன். எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே. சார் ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க. அப்பா ஐயா அப்பா அப்பா ஐயா அப்பா ஐயா அப்பா ஐயா குத்தாங்க குத்தாங்க ஐயோ அப்பா ஐயா அப்பா ஐயா கிள முடியாது ஐயோ சார் தெரியாம பண்ண சார் ஆமாடா சார் என்னடா கேட்ட? ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டு. ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா எதையா குரங்கு படம் கொண்டு வராம இருந்தா சரி, அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி அடிச்சு படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண ஏண்டா நாயே, இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்த நானே ஏறி மிதிச்சு கொண்டுருவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல முதுகுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கதை வச்சு உள்ளே பூந்தாடி. அண்ணே ஒரு 10. எதுக்கு 10? மருந்து வாங்கணும். எதுக்கே மருந்து? கொடுங்க. இந்த சொல்ல. ஆமா, எப்படி அடிபட்டுது? பீடிக்கு நெருப்பு கட்டி தூக்கி போட்டு கொண்டு நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா வந்துட்டல, நீயா கொடுக்க மாட்டியா? நல்லா இருப்படா. அப்பா 16 சப்பானி மாதிரி ஆக்கி விட்டாங்களே. பாத்தியா? இத பாத்தியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்தேன், இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வார்ன் பண்றேன், மைண்ட் இட். திவ்யா, ஐம் சாரி திவ்யா. பாஷா படம் சூப்பர். ரஜினி சார் அசத்திட்டாரு. மொட்டை மாடி மொட்டை மாடி. என்னடி மொட்டை மாடி மொட்டை மாடி? கிட்டவாடி கிட்டவாடி. என்னடி கிட்டவாடி கிட்டவாடி? சொல்றேன்டி, நீ சொல்ல வடிறியே அந்த விஜய பத்தி சொல்றேன். ஏ என்னாச்சு? அவன் அந்த திவ்யா கிட்ட சொல்ல வடிறான் தெரியுமா? நிச்சயமா இருக்காது, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அந்த திவ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிடிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். ஏதோ புருஷன் வேணும்னு அலையிறியே, அதனால சொன்னேன். வலைய வீசினா மட்டும் போதாதடி, வளைச்சு பிடிக்கணும். சரி, பிடிச்சு காட்டுறேன். விஜய் விஜய், எங்க போன வாழை காணோம்? வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா வாழை காணோம்? ஏய், யார் மணி? போடி வெளியா. ஏய், பொண்டாட்டி ஏதா வாடி போடின்னு பேசுவாங்க, நீ என்ன போடின்னு சொல்லிட்ட. அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்ட. அது எப்படி உனக்கு தெரியும்? ஊரில் அதான் பேசிக்கிறாங்க. நான் உனக்கு சோப்பு போடல வந்தா நீ பாட்டு குளிச்சு நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை குளிக்கலாம். குளிக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல, உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மாக்கு சோப் போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன் வா. வெகு பழனுங்கள வாயா. உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுல தான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? யோ, நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன். அதனாலதான் புருஷன் வேணும்னு ஒன்னு தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? யோ, அப்படி கொஞ்சம் மேல வாயா. மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படியே கொஞ்சம் இடிக்கணும், ஊழல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில் எவ்வளவு சைட் அடிக்கிறாமே. என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா, உன்னை லவ் பண்ண தான் வந்திருக்கேன். இத பாரு, நான் நடிக்க வந்திருக்கேன். வீணா இங்க விளையாடாத. கெட் அவுட். யோ,
எனக்கு கோவப்பட தெரியும்யா. தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பார்க்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா ஒன்ன தையா கட்டிக்குவேன். யார் அவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரான்னு சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசுகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? Stupid. இந்தா தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு போடு. ஏய், அடியில இருக்கேன் உனக்கு. நான் தான் முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தானே பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா. 2 பேத்துல யாருக்கு முதல்ல போடுறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். பைத்தியமாயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா. காதல் பைத்தியமாயிட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னமா இது ஆம்பளை மேல இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பத்தி பட்டி இருந்தா கொளுத்தி விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகளா மாறி எடுத்து ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்கிரியாயிட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, வெரி சாரி திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா. இப்படி நீ கோச்சிக்குவேன்னு தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் சார் பாருங்க சார், என் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடுபடுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே, பொண்ணா லட்சணமா அடக்கமா போமா போமா போ. பேசாம போமா. வா வா, அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற? வா போலாம். இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? சுடுகாட்டுக்கு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய். ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க half an hourக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சேச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர்னா எனக்கு மாட்டி விடேண்டி. ஏண்டி, அவன் என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணிக்கொடி. ஏய், இது பாருடி குரங்கு. ஏய், இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி, என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. நான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார். அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல. சொல்றேன், உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன்.
இந்தாங்க பிடிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளை தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு, அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? சார், நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, 1 குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் யாராச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் அவங்க எஜமா. என்ன காட்டிட்டான். யப்பா, என்ன சவிக்கமா? நல்லா இருக்கப்பா. அம்மா, உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்களே, கீழே உட்கார்ந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா இருந்தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிச்சிட வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, ஏன்ட சொல்லிட்டு இல்ல, விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். 1 வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே, ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன? சரி, போ. வரட்டுமா? வராத, போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவோ தேவலடா. ஏக்கா ஏக்கா, திவ்யா ஏக்கா வெளியே போயிருக்கா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, அந்த வைக்கிற பையன் திவ்யாவை சைட் விட்டுருக்கான். திவ்யா சொன்னதான் தாமதம், நம்ம பசங்க பறந்து போய் பந்தாடி பஞ்சர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இனிமே ஒரு பையன் திவ்யாவை திரும்பி பார்க்க மாட்டான். செத்துக்கிட்டு தொலைக்க போறான்டா. வளையட்டுமே, செத்த என்ன, நாட்டுக்கு ஒரு ஓட்டு குறையும். ஹலோ, நான் உன்னை அனுதாபத்துல பார்க்க வரல. இனிமே நீ அடி வாங்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணதான் வந்தேன். நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். என்ன நம்மால இன்னும் காணுமே. சாரி விஜய், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய், என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பமான குடும்பம். அதுல நான் ஒரு ஜெயில் கைதியாவும் இருக்கேன், சிறந்து வலையில சிக்கின பூச்சியாவும் இருக்கேன். என்ன பாக்குறீங்க? உண்மைதான். எங்க வீட்டுல இருக்காங்களே எங்க அம்மா, அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது. எங்க அம்மாவுக்கு எங்க மாமா தம்பியும் கிடையாது. அப்புறம் என்ன நடிகையாக்கி சம்பாதிக்க நினைக்கிற கூட்டம் அது. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் நான் உங்களை காதலிச்சு நமக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு மருமகளா உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க, உங்க அம்மாவுக்கு என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படிக்கு வந்துருவேன். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அடுத்து நீங்க ஈஸியா என்ன சொல்வீங்க தெரியுமா? டைவர்ஸ்னு. என் மனசுக்குள்ள இருக்கிற வைராகியம் என்ன தெரியுமா? நான் கட்டிக்க போற புருஷனை தான் காதலிக்கணும். அது மாதிரி உங்களால இருக்க முடியுமா?
நீங்க நடிக்கிறத உயிர் மூச்சா வச்சிருக்கீங்க, நான் படிக்கிறத உயிர் மூச்சா நினைக்கிறேன். நாம 2 பேரும் எப்படி இணைய முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் எங்க தெருவும் அந்த நடிப்பும் தான். அதை உங்களால உதறி விட்டுட்டு என் பின்னால வர முடியுமா விஜய்? யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. நான் வரேன். திவ்யா, உங்க வீட்டை பத்தி சொல்ற தைரியம் உனக்கு இருந்தது, அதே மாதிரி உன்னை ஏத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. சோ ஐ லவ் யூ என்னால சொல்ல முடியும். நீ கோயிலுக்கு போனாலும் சரி, குளத்துக்கு போனாலும் சரி, யார் உன்னை பார்த்தாலும் மனித யதார்த்தத்தை மாத்த முடியாது. என்னோட பகுத்தறிவுக்கு நீ எனக்கு மனைவி, அது என்னால் சொல்ல முடியும். நான் யாரை மனைவி ஆக்கணும்னு நினைச்சனோ அவளைத்தான் நான் காதலிச்சேன். அதனால தான் உன்னை காதலிச்சேன். என்னால சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு. திவ்யா, எனக்கு நடிப்பு ஒண்ணுதான் என் கண் முன்னால நிக்குது. நான் நடிக்க வந்தது என் வாழ்க்கையோட லட்சியம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மத்தியில விட்ட சவால், அதை என்னால் இழக்க முடியாது. நடிப்பு எனக்கு உயிர் மூச்சுன்றதுனால சாரி திவ்யா. I love you. விஜய், 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னோட வாழ்க்கை பிரச்சனை இது. Don't disturb me. Please. I'm sorry. I'm very sorry திவ்யா. நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். என்னோட லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும். நான் பெரிய நடிகனா வரணும். அதை நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நோ விஜய், உங்களோட அந்த லட்சியம், உங்களோட அந்த கொள்கை, அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுனால தான் நான் உங்களை லவ் பண்றேன். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்னோட வாழ்க்கையே படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன வழியில வந்து வம்பு கிழித்தீங்க. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன நீங்க தெரு தெருவா துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க. அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா விஜய்? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களாலதான் எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மனசையும் கெடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாரின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா விஜய்? நான் சந்தோஷப்படுறதும் சாக்க போறதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. திவ்யா, நான் உன்னை லவ் பண்ணேன், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. உன்னோட லட்சியத்துல நீ உறுதியா இரு, என்னோட லட்சியத்துல நீ உறுதியா இருக்க விடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க முடிவை சொல்லிட்டீங்க, ஏன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி சாக போறேன்.
லலலா. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது, அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது. நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது, என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. இதயத்தில் கோயிலாகும் காதல் என் காதல், இமயத்தின் ஜீவனாக வாழும் என் காதல். இருக்கின்ற யுகம் யாவும் இருந்திங்கு உயிர் வாழும், வருகின்ற தினம் யாவும் உனக்கென்று செலவாகும். இதுதான் காதல் என்னும் தேவதான், கண்களில் ஏற்றிடும் தீபமாகும் காதலே. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. வழியோரம் வாசம் வீசும் சோலை பூஞ்சோலை, விழியோரம் காதல் பேசும் மாலை பொன்மாலை. பனிக்காலம் இருந்தாகும் பசி தீர மருந்தாகும், சிறு பூக்கள் நெஞ்சோரம் சிறகொன்று உருவாகும். இதுதான் காதல் என்னும் தேவதான், கண்களில் ஏற்றிடும் தீபமாகும் காதலே. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது, அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது. நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது, என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது. புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. சத்தியமா சொல்றேன், நம்ம காதல் இந்த சாமியும் சரி, வேற எந்த சாமியும் சேர்த்துக்கல. பின்ன உன்னோட படிக்கட்டுல பேசிட்டு வர்றது ஒரு சுகமான அனுபவம், அதை நீயும் விரும்பின நானும் விரும்பினேன், அதனாலதான் கோயிலுக்கு வந்தோம். அது போறாங்களே அந்த வயசான தாத்தா பாட்டி கூட கோயிலுக்கு லவ் பண்றதுக்கு தான் வராங்கன்னு சொல்றீங்களா? பக்தியை ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க, அவங்க பழைய நினைவுகளையும் ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க. அவங்க பேர குழந்தைங்களுக்கு தெரியாம லவ் பண்ற ஒரே இடம் கோயில் தான். அப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க. இங்க பாத்தியா, அந்த சின்ன சிறுசுகளும் காதல் பண்ண வராங்களா? அவங்க காதல் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களை லவ் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேனே. சரி வா, இப்போ அதான் ஆரம்பிக்க போறேன்.
5 வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆசையை பாத்தியா? போதுமா? போதாது. எது எப்படியோ உங்க வழிக்கு நான் வந்துட்டேன். சரி வா. தொலைச்சி கட்டிட வேண்டாம் உள்ள. அடி. புள்ளியாரப்பா, கணபதி, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைங்க. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் பாரு. யார் தெரியுமா? நகை கழட்டு. கேட்டுனாப்பா. சீப்பா, இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? அப்படியே கழட்டிக்கடா. ஐயா, நீங்கெல்லாம் யாருங்கடா? சொன்னவன் இன்னும் ஆள காணோமே. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயா, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா. இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா உடங்க. ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன வடக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது. என்ன கட்டி பிடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னுலயே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். இதான் எங்க house. இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. என்னம்மா? ஆய் கட்டிச்சு. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. அப்ப இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே அவங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேல் இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா?